இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒருத்தர் டைரக்டராக உள்ளவர்னு நினைக்கிறாருன்னா அவர் சில வேர்ல்ட் சினிமா டைரக்டர்ஸை குறிப்பிடுவாங்க. இதுவே போன ஜென்ரேஷனில் குறிப்பிடப்பட்ட பேர்கள்லாம் வந்து நிறையா இருக்குது. அகிரா குரோசவா, அப்படி இல்லைன்னா சத்யஜித் ரே மாதிரி நான் ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இப்படி நம்ம இந்தியன் டேரக்டர்ஸை இவங்கெல்லாம் வந்து குறிப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா அகிரா குரோசவா அப்படின்னு ஜாப்பனீஸ் பக்கம் போவாங்க. அப்படி இல்லைன்னா ஈரானியன் ஃபிலிம் மேக்கர்ஸ் கிட்ட போவாங்க. ஆனால் இப்போ கரண்ட் எராவில் கடைசி டிக்கெட்டில் வர ஒரு ஃபிலிம் மேக்கர் ஒரு டேரக்டரால் நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனேன்னு சொல்கிறாருன்னா அது ஒரே ஒருத்தராக மட்டும்தான் இருக்க முடியும் பெரும்பான்மையான நேரங்களில். அதுதான் குவென்டின் டாரன்டினோ. எஸ், இந்த குவென்டின் டாரன்டினோ அப்படிங்கிற இந்த ஆளுமை இருக்குதுல்ல, இதுகிட்டருந்து எப்படி இத்தனை டேரக்டர்ஸு நம்ம இந்தியாவிலேருந்து உருவாகுறாங்க அப்படிங்கிறது வந்து பெரிய வியப்பு தான். ஆனால் அதுக்கு ஸ்ட்ராங்கான காரணங்களும் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம முன்னாடி சொன்ன சில டேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ப்ராப்பரான ஒரு மைண்ட் செட் கொண்ட, ப்ராப்பராக சினிமாவில் ஷார்ட் இப்படி தான் இருக்கணும், இது இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி ரொம்ப முறைகளையும் கோட்பாடுகளையும் நோக்கி போன இயக்குநர்கள் தான் கிளாசிக் இயக்குநர்கள் அதிகம். ஆனால் அது எல்லாத்தையும் போட்டு உடச்ச ஒரு ஆள் குவென்டின் டாரன்டினோ. அவர்கிட்ட கோட்பாடுகள் எதுவுமே வந்து கிடையாது. நிறையா விஷயங்களை ரொம்ப உடச்சி வந்தாலும் இன்னொன்று எங்கேயுமே அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணாமல் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அப்போயே பண்ணிவிட்டு அதிலிருந்து வந்த ஒரு ஆளுங்கிறனால நம்ம ஆளுங்களுக்கு பயங்கர ரிலேட்டபுளாக இருக்கும். அண்ட் அவர் வந்து நிறையா நம்ம ஊர் படங்கள், அதாவது நம்ம ஊருக்கு ஒர்க் ஆகிற படங்கள், ஏஷியன் மூவிஸ் இருக்குல்ல, இப்போது ஜப்பானில் வந்து அந்த கும்ஃபு மூவிஸாக இருக்கட்டும், இல்லைனா சாமுராய் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், அது எல்லாத்தையும் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி படம் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அவர். ஸோ நம்ம ஊருக்கு வந்து நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர் வந்து ஹாலிவுட் படங்களையும் இந்த மாதிரி கும்ஃபு படங்களையும் பார்த்து தான் நம்மளோட சினிமா டெஸ்ட்டே வளர்ந்துருக்குது நம்ம ஊரை நீங்கள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் நம்ம ஊருக்கு ஈஸியாக அட்ராக்ட் ஆகக்கூடிய ஒரு ஆள் அவர். குவென்டின் டாரன்டினோ படங்கள் வந்து நம்ம ஊர் மக்களால் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு முக்கியமான காரணமாக நான் பார்க்குறேன். அண்ட் இப்போ இருக்கிற பல்வேறு டேரக்டர்ஸ் கிட்ட கியூட்டியோட ரெஃபரன்ஸ் நிறையா இருக்குது. குறிப்பாக இப்போது தமிழ்நாட்டின் கியூட்டி என சொல்லப்படும் கார்த்திக் சுப்ராஜ், அவர்கிட்ட வந்து அவரோட படங்களில் இவர் ரெஃபரன்ஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. என்னால் சீன்ஸாக கூட சொல்ல முடியும். ஜெகமே தந்திரம் படத்தில் வந்து ஓப்பனிங்கில் தாம்பூலத்துக்கும் தாம்பட்டியத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்பார். ஆக்சுவலாக இந்த மாதிரி ரேண்டமாக, அதாவது அந்த ஒரு சுச்சுவேஷன் வேறு ஒன்று நடந்துகிட்டு இருக்கும், அங்கே ஒருத்தனை கொல்ல போனால் கொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கேட்குறான் அப்படிங்கிறது சுச்சுவேஷனு. ஆனால் அவன் கேட்குற டைலாக் இருக்குதுல்ல, அது வந்து அதுக்கு அப்படியே முரணாக பயங்கர ஹிலேரியஸாக இருக்கும். ஸோ இந்த ஒரு மெத்தடில் வந்து ஒரு சீனை ஸ்டேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் குவென்டின் டாரன்டினோ தான். அண்ட் நீங்கள் ஜிகர்தண்டா படத்தில் பார்த்தாலும் தெரியும், ஒருத்தரை எரிக்கிறப்போ ரெண்டு பேர் வந்து சண்டை போட்டுருப்பாங்க, யார் வந்து இந்த மட்டையை எடுக்க போகிறா அப்படின்னு. அண்ட் ஒரு 10 வைக்க ட்ரை பண்ணுவார், தீக்குச்சி வேலை செய்யாது. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் எமோஷன் நடந்துகிட்டு இருக்கும், அதுக்குள்ளே ஒரு ஃபன்னியான ஒரு ஐரியனிங் எடுத்து தூக்கி வைப்பார். ஸோ இது குவென்டின் டாரன்டினோட படங்களில் நிறையா இருக்கும். அண்ட் இதை நிறையா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஏன் நம்ம லியோ படத்தோட கிளைமேக்ஸ் கூட எனக்கு டக்குன்னு பார்க்குறப்போ ஜாங்கோ அன்சைன்ட் படத்தோட கிளைமேக்ஸை ஞாபகப்படுத்துச்சு. எல்லாத்தையும் உள்ளே செட் பண்ணிவிட்டு அந்த ஃபேக்ட்ரியே கொளுத்திட்டு விஜய் நான் வெளியே வரதை பார்க்குறப்போ, இப்படி இப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து 10 படத்துக்கு மேலே நான் டைரக்ட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறதும் கியூட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ் தான். இப்படி கியூட்டியால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது வந்து கார்த்திக் சுப்ராஜாக இருக்கட்டும், லோகேஷ் கனகராஜாக இருக்கட்டும், ஏன் தியாகராஜன் குமார் ராஜா, அவரோட படங்கள் வந்து அவரோட முந்தைய படத்தோட கேரக்டர்ஸு இந்த படத்தில் அங்கங்கே வந்து போய்கிட்டு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஆரண்யகாண்டம் படத்தில் இறந்து போனவரோட போஸ்டர் வந்து இங்கே சூப்பர் டீலக்ஸில் ஒட்டப்பட்டிருக்கும். ஸோ அந்த யூனிவர்ஸ் பில்ட் பண்ணுறது, ஆல்டர்னேட் யூனிவர்ஸ் வந்து பில்ட் பண்ணி வைக்கிறது, இது எல்லாத்தையுமே வந்து இதுவுமே குவென்டின் டாரன்டினோட்ட இருக்கிறது தான். அவரோட படங்கள் வந்து ஒரு கேரக்டரோட அண்ணனா இன்னொரு படத்தில் இருக்கிற இன்னொரு கேரக்டர் இருக்கும், ஒரு கேரக்டர் இந்த படத்துலேருந்து இந்த படத்தோட யூனிவர்ஸுக்கு வந்து போகும். இப்படி எல்லாமே அவர் பண்ணுவார். அண்ட் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், குவென்டின் டாரன்டினோ வந்து ஹிஸ்ட்ரியை வந்து மாற்றுவார் கொஞ்சம். இப்போ ஹிஸ்ட்ரியாக ஃபேக்டாக ஒன்று இருக்குதுன்னா அது அவரோட யூனிவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவர் கொஞ்சம் மாற்றிப்பார். ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் ஹாலிவுட் படத்தில் பிராட் பிட் வந்து ப்ரூஸ்லி அடிக்கிற மாதிரி ஒரு சீன் ஒன்று வச்சிருப்பார். அது வந்து அவர்கிட்ட கேட்குறப்போ ஏன் ப்ரூஸ்லி அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குதுன்னு கேட்குறப்போ சொன்னார், என் யூனிவர்ஸில் வந்து பிராட் பிட் ப்ரூஸ்லியை விட ஸ்ட்ராங்கான ஆளு அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ப்ரூஸ்லின்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு ஹாலிவுட்டில் வந்து படம் நடிச்சாருன்னு இருக்குது. ஆனால் அதை கொஞ்சம் மாற்றி அமைப்பார் குவென்டின் டாரன்டினோ. அது கார்த்திக் சுப்ராஜ் வந்து நான் ஜிகர்தண்டா டபுள்எக்ஸ் படத்தில் என்னால் பார்க்க முடிஞ்சுது. அதாவது கிளின்ட் ஈஸ்ட்வுட்னு ஒரு டேரக்டர் இருக்கிறாரு, ஆனால் அந்த டேரக்டர் மதுரைக்கு வந்து படம் பண்ணாரான்னு கேட்டால் இல்லவே இல்லை, அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கல. ஆனால் மதுரைக்கு வந்து படம் பண்ணாருன்னு மாற்றுறாருல. ஸோ இந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இது எல்லாமே
குவென்டின் டாரண்டினோ அவர்களோட இன்ஃப்ளூயன்ஸ் தான். நீங்கள் குவென்டின் டாரண்டினோட படங்களை பார்த்துருந்தீங்கன்னா, இல்லை குவென்டின் டாரண்டினோட இன்ஃப்ளூயன்ஸை நம்ம ஊர் படங்களில் பார்த்துருந்தீங்கன்னா, அதில் நான் எதை மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத கீழே மென்ஷன் பண்ணுங்க.